இந்த சப்பாத்திக்கும் தோசைக்கும் சைட் டிஷ் கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை சால்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பாட்டில் செஞ்சிடலாம். குக்கரில் தேவைக்கு எண்ணெய் பட்டை வகைகள் பொரிஞ்ச உடனே வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேப்பில் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கல்லையும் மிளகும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு, ஆனால் சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி தேவையான விட்டுட்டு நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேரோ அது தகுந்த மாதிரி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை சால்னா ரெடி ஆகிடும். இது பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு எனக்கு விதவிதமாக சைடிஷ் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சிக்கன், மஷ்ரூமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.